நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் இது மாதிரி மனம் திறந்து பேசினதுனால பிரச்சனைகள் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? சத்யராஜ் வந்து சொல்லுற எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, என்ன இது பண்ணுறீங்க. அந்த ஷார்ட்டில் எதாச்சியாக பண்ணதா அது. அப்படி விட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ரிக்ஷாவை. இன்னொரு அவர் பார்த்தா கட் பண்ணியா தெரு எம்டி ஷாட் எம்டி ஷாட் எம்டி ஷாட் எம்டி ஷாட். ஒரே ஒரு நாய் இருக்கும். தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். அது எதாச்சியாக வந்த நாய் நாங்கள் தோறுத்தரும் போகவே மாட்டேங்குது. சின்ன தம்பி ஷூட்டிங்கு வாசன அவசரம். யோ படம் பிடிக்கலாம் போயா, எதுக்கு அங்கே போய் சொல்லுங்க சார். கேப்டன் நான் போய் படம் பார்த்தேன் கேப்டன், ரமணா சூப்பராக இருக்குது கேப்டன். அந்த இது கிளைமாக்ஸை ஒத்துக்கிட்டாங்களா, எப்படி நல்லா இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுறாங்களான்னு. டூரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம். இந்த வார சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் நடிகர் சவுந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. உதவி இயக்குனராக பல படங்களில் வாய்ப்பினை பெற்றவர். எண்ணற்ற படங்களில், அதாவது தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நகைச்சுவை நடிகர் எல்லோருடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் தான் சவுந்தர். வணக்கம் சார். வணக்கம் சார். வரும்போதே நகைச்சுவை நடிகரானோ அப்படின்னு தான் ஆசையா, இல்லை நடிகனானோ அப்படின்னு ஆசையா? நடிகன் ஆகணும் தான் ஆசை. அவ்வளோதான். ஆனால் நமக்கு அப்போ தெரியாதுல்ல நமக்கு நகைச்சுவை வருமா என்னன்னு. நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் அப்போ எல்லோரும் நம்ம சிவாஜி சார் படங்கள் தானே பார்த்து, அதை பார்த்து மனோகரா, இந்த மாதிரி பராசக்தி, அந்த மாதிரி பார்த்துட்டு வர்றதுனால நமக்கு அது இந்த ஐடியா. இப்போ அப்போனா நம்ம இப்போ வடிவேல் மாதிரி கவுண்டமணி மாதிரி அப்போ இருந்தாங்கன்னா அப்போ நம்ம அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும். கரெக்ட். அப்போ அதனால் நம்ம அவர் பார்த்து வந்ததுனால நம்ம நடிகன் ஆகணும், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு நடிகன், அவ்வளோதான். வாஸ் சார்ட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். பணக்காரனில் ஒரு சின்ன சீனில் உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. அதுமாரி 2-3 படம் ஃபுட்டேஜில் போனோடனே சின்ன தம்பியில் வந்து ஒரு அடி வாங்குகிற கேரக்டர் கொடுத்தாரு. அது கொஞ்சம் எல்லோரும் சிரித்தாங்க பார்த்துட்டு தியேட்டரில். அதுலேருந்து அப்படியே அப்புறம் அந்த மன்னனில் வந்து ரிக்ஷா ஓட்டு வருவார் ரஜினி சாரை வச்சு. அது வந்து செம்ம இருந்தோடனே அதுலேருந்து அப்படியே காமெடின்ட்டு ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் உங்களை ஆதரிச்ச இயக்குனர்கள்லாம் யாரெல்லாம் சொல்லலாம்? வாசு மாதிரி. நான் வந்து எப்படின்னா லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ராம்நாத் சார் கூட தான் எனக்கு பழக்கம். அப்போ பெங்களூர் போகும்போது ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு நான் என்னோடய பேட்ச் எல்லாருமே பார்த்திங்கன்னா தினந்தோறு நாகராஜ், லவ் டுடே பாலசேகரன், கண்ணீரே தொன்னல் ரவிச்சந்திரன், சக்தி சிதம்பரம், பிரவீன்காந்த், சேரன், இது சுந்தர்சி, எல்லாம் இந்த மாதிரி எல்லா டேரக்டர் ஹரி எல்லாம் ஒரே அசிஸ்டன்ட் டேரக்டர், ஒரே பேட்ச் நாங்கள். நான் எல்லாரோடையும் கான்டாக்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து எல்லாம் அவங்கவுங்க படத்தில் அப்பப்போ நான் போய்ட்டு தலைவரை என்ன தலைவரை அப்படின்னு ஓகே வந்துருங்க. அது சுந்தர்சி தான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிங்க தலைவர் அப்படின்னுவார். ஸோ அது அப்படியே ஓடிட்டு அப்புறம் ராஜ் கபூர் சார் எல்லாமே லிங்க்ஸ். சத்யராஜ் சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா. கவுண்டமணி என்ன கூட ட்ராவல் பண்ணதுனால, மணிவண்ணா சார் கூட ட்ராவல் பண்ணதுனால, ஸோ இவங்கெல்லாம் அப்படி பரிச்சயமாய் வந்தது தான் எல்லாமே. நண்பர் ஒருத்தருக்கார் பேசிட்டு. வணக்கம் சார். வணக்கம். ரகுராமன் அசோக் நகர்லேருந்து உங்களை பார்த்தோன்னே குறிப்பா அந்த கருப்புசாமி குத்தைக்காரர்ல நீங்க வடிவேலோட அந்த கடல் அரிசி கடல் எடை போடுற சீன் தான் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆமா, அந்த காட்சி என்ன ஸ்பெஷல்னா முதல்ல வந்து நீங்க ரொம்ப வடிவேல் ரொம்ப அப்பாவே காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து விஷயத்தை அது காட்சி முடியும் போது வந்து அவருக்குள்ள ஏமாத்திடுவாரு. அது வந்து ரொம்ப இயல்பா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இது பண்ணீங்க என்னன்றது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீனாக இங்கே பேசிட்டோம். காரைக்குடியில் தான் எடுத்தோம் அந்த சீனு. நான் ராசு மதுரை வந்து அது ரைட்ரு, ராசு மதுரன்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அவர் தான் ரைட்ரு. உட்காந்து எப்பவுமே வடிவேல்கிட்ட என்னன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுவா. அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த சீனை வந்து அப்படி டெவலப் பண்ணுவோம். அப்படி இழைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இழைப்பா. அப்படி இழைச்சி அப்புறம் அங்கே சீன் அங்கே போன உடனே அங்கே மறுபடியும் இம்ப்ரவைஸ். இந்த தராசு தட்டு பிடிச்சி தொங்குவில்ல, அதெல்லாம் வடிவேல் சொல்லி கொடுத்தது. அப்போ நான் சொன்னேன், நாங்களே சாக்க காணான்னு தேடிட்டு இருக்கிறேன், அதனோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 5000. 5000வா? 5000 அந்த சாக்கு தான். நானும் வரேன் அப்படின்னு. நீ எதுக்குடா வரேன்? இப்போ நான் பறி கொடுத்தோம், நான் தானே வரணும். ஸோ அதெல்லாம் அங்கே டெவலப் ஆனது தான். இந்த மாதிரி சின்ன டைலாக்லாம் அங்கே போட்டது. அது குறிப்பா அந்த காட்சி முடியும் போது அடப்பா வியவஸ்தை நீ நான் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் இவன் பேசிட்டு போறானே,
அது ரொம்ப அது வந்து meme-ஆ கூட இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் அதே போட்டுட்டு இருக்காங்க. ஆமா அது நீங்க சொன்ன மாதிரி மன்னன்ல சூப்பர் ஸ்டாரோட அது ரிக்ஷாவோட சீனு. ஆமா. அவர் வந்து இதை பார்த்தாலே தெரியுதுப்பா நீ ஒரு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருப்ப அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரோட எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் படத்தில் வந்து நான் வந்து டிஸ்கஷனில் இருந்தேன். அப்போ நான் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்போ டேரக்டர் படம் மன்னன் ஃபுல்லாக டிஸ்கஷன் தான். அப்பப்போ ஷூட்டிங் மட்டும் போயிட்டு வருவேன். அப்போ எனக்கு என்ன இதில் ஏதாவது கேரக்டர் பண்ணுவேன்னா ரஜினி சார் அவரோட பண்ணணுமேட்டு பயங்கர ஆசை. அப்போ என்ன பண்ணேன், செல்வன் சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர், செல்வ விநாயகன் சொல்லிட்டு அரண்மனை காவலாம் பண்ணார்ல, அவர் வந்து நான் இந்த லேபர் சீன் இருக்குல்ல, காக்கி சட்டை போட்டு எல்லாம் உண்ணாவிரதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த லேபர்ஸ் ஆகுறாங்கல்ல, அதில் போய் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுடா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலான்டானாரு செல்வம். சரின்னா அப்போ காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நம்ம அசிஸ்டன்ட் கேட்டால் கொடுப்பாங்க கரெக்டாக ஃபிட்டான ட்ரெஸ்லாம் போயிட்டு நான் வாசல் இருக்கா அப்படின்ட்டு. என்னயா அப்படின்னாரு. சார் லேபர்ஸு யார் சொன்னது அப்படின்னு. செல்வம். ஓ உனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்குதியா செல்வம், அந்த ரிக்ஷாக்காரன் கேரக்டர் இவன் தான்ப்பா, நீ வேற தனியாக சோலா வச்சுட்டு போடா அப்படின்னு போயா அப்படின்னாரு. சூப்பர். உடனே சரி ரிக்ஷாக்காரன் என்ன கேரக்டர் அன்னைக்கு எடுக்கும்போது சொல்கிறார் இந்த மாதிரின்னு பார்த்தா அது எனக்கே சார் நான் என்ன பண்ணேன், எனக்கு ரிக்ஷா அப்படி நம்ம எங்கே ஓட்டியிருக்கோம். அதனால் என்ன பண்ணேன், நம்ம இந்த வள்ளூர் கோட்டங்குதுல்ல அங்கே போயிட்டு என்ன வீரங்கிற வாசார் கேட்டார், ரிக்ஷா ஓட்டி வையா அப்படின்னாரு. அடிச்சு விட்றது தானே, சத்யரா சார் கராத்தே தெரியுற மாதிரி தான். ஓட்டுவோம் சார். நீ எங்கேயே ஓட்டின சார் வச்சு மெட்ராஸ் பாண்டிச்சேரியில் சும்மா ஓட்டிருக்கேன் சார் அப்பப்பா அப்படின்னு. நேராக போயிட்டு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ரிக்ஷாக்காரங்கிட்ட போயிட்டு இதுமாரி ஏன்பா பார்த்தா படிச்சு புள்ள மாதிரி இரு, உனக்கு எதுக்கு ரிக்ஷா ஏங்க மன்னன் ஒரு படத்தில் ரஜினி சார் அப்படியா வா கத்துறேன் சொல்லிட்டு அது ஒரு சைடு இழுக்கும், ரிக்ஷா வந்து ஒன் சைடு இது இழுக்கும். அவர் சொல்லி இது மாதிரி நம்ம தடவை ஓட்டணும்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி சார் நம்மகிட்ட எங்கே வண்டி விட்டோன்னு வச்சிங்க அவ்வளோதான். அப்புறம் அவர் கேட்டார் வண்டி ரிக்ஷா ஓட்டுவீங்களா அப்படின்னாரு. சார் ஓட்டும் சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார். சரி உட்காருங்க. எனக்கே அதில் ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்டில் எதாச்சியாக பண்ணதா அது அப்படி விட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ரிக்ஷாவை. இன்னொரு அவர் ரஜினி சார் அப்புறம் பிடிப்பேன். அது உண்மையிலே அது ஷாட் அமைஞ்சுது, அது சூப்பராக. அது ரஜினி சார் வந்து அது மாதிரி ஒரு 1 மோர் போச்சு. உடனே வாசல் ஓ என்னையா அப்படின்னு என்ன கத்துனார். உடனே ரஜினி சார் இல்லை என்னால் அவரால் இல்லை. ஓ அதுதாங்க அவர் சூப்பர் ஸ்டார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டி. சில பேர் அதை பண்ண மாட்டாங்க, அவர் மேலே இருக்கிற விஷயம் நான் இல்லை அவர் இல்லை நான் தான் அப்படின்றதுன்றது பெரிய விஷயம். ஆமாம், அமைதியாக இருந்துடுவாங்க. ஆமாம் ஓ என்ன ஏங்க இப்படி பண்ணி சொதப்பிட்டீங்களான்னுவாங்க. அப்புறம் என்ன சொன்னேன், நான் என்ன பண்ணேன், எண்டில் துட்டு அப்படின்னு அவர்கிட்ட ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டு நான் வேணா சார் அவர் வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பார். நான் சார் காலில் விழுந்துட்டு மாட்டேன். ஓ கால்லாம் இதுக்க விடுற துட்டுன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறது, காலில் விழுந்து அப்படி சீனை இதாகிடும். ஸோ அந்த மாதிரி அது வாஸ் சார் வந்து என்ன பண்ணார், இந்த படம் ரிலீஸ் வந்து சாந்தி தியேட்டரில் சரின்னு சொல்லிட்டு வாஸ் சார் என்ன பண்ணார், அவருக்கு துணையாக என்னை கூப்பிட்டு போகிறார். வாயா போனால் படம் பார்க்கன்ட்டு ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக போகிறோம். போனால் அந்த சீன் முடிஞ்சு படம் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து ரிச்சா என்ன உடனே இது இன்றைக்கி வாஸ் சார் சொல்லுவார், இவனை நான் துணை கூப்பிட்டு போனால் இவனை நான் கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு அன்றைக்கி தேட்டரில் இருந்து அப்படின்னாரு. அந்த மாதிரி அது ஒரு இன்சிடென்ட். ரொம்ப நன்றி சார். நன்றி. கவுண்டமணியோட உங்களுக்கு நல்ல நெருக்கம் இல்லை? வேலை கட்சியிலேருந்து அவர் பழக்கமானார் எனக்கு அண்ணன். எனக்கு காமெடினாலே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய டைலாக் போடுவார்ல கவுண்டமணி. இந்த சின்ன தம்பியில் தான் ரொம்ப சிங்க் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். நடிகன்லேயே எல்லாம் சிங்க் ஆகிட்டோம். அது நடிகனில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அவருக்கு வந்து பிரியாணி வந்து வரும். பிரியாணி வந்தவொடனே ஏன்னா புளியோதரை மாதிரி இருக்குது அப்படின்னா, புளியோதரை தான் நடுவில் பீஸை வச்சுட்டானுங்கண்ணே. நான் உடனே சொன்னேன் இதுலேயும் 4 ஜிரியான்னு கேளுங்கண்ணா. நல்லா இருக்குதியா இதுலேயும் 4 ஜிரியா அப்படின்னு ஒரு டைலாக். ஸோ இது ரொம்ப சிங்க் ஆகிட்டோம் 2 பேரும். அப்புறம் 2வது அண்ணன் வந்து சாதாரண ஆளுங்களோட அப்படி தோல் மேலே கையை போட்டு ஜாலியாக அப்படியே பேசிட்டே வருவார். 2வது அவர் கவுண்டர் கொடுத்தாருன்னா நான் ஏதாவது கவுண்டர் கொடுப்பேனா, அவர் ரொம்ப பிடிக்கும். அது எங்கெங்கே ஆமாண்ணே அப்படின்னு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சிங்கானதான் அவர். அது சத்யராஜ் சார் இந்த கோயம்புத்தூர் பார்ட்டிகளே அப்படி தானே சார், லொல்லு தானே அதுங்க. மணிவண்ணன் சார் அப்படி தான். மணிவண்ணன் சார் எப்படின்னா அவர் தோல் மேலே கை போகிற கேரக்டர் தான். ஆமாம். போட்டு இப்போ இதில் இப்போ இந்த சாட்டில் இப்போ இந்த சேலை இங்கே வச்சு அழகாக இருக்கிறதுல அப்படின்னு அசிஸ்டண்ட் ஆட்லாம் இருப்பாங்க அங்கே, அவரோட அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள கேட்காம இப்போ என்ன கேட்பார் அவர். நான் இவங்கள பார்த்தோன்னே இவங்க எல்லாம் ஒரு லுக்கு நல்லா தான் சார் இருக்கா, வேற என்ன பண்ணுறது, அவர்கிட்ட நம்ம பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. நண்பர் இருக்கா பேசுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அவினாசிலிருந்து ரகு பேசுறேங்க சார். ரீல்ஸ்ல எல்லாம் வரும்போது இப்போ பழைய மெட்டி ஒலி சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதை பார்க்கும்போது அதுல நீங்க ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல உங்க பொண்ணா நடிச்சவங்க தான் வந்து இப்போ
காமெடி ரோலையும் தீபா, சப்போர்ட்டிங் தீபா, ரோலையும் தீபா. பண்ணிட்டு இருக்கிற தீபாக்கா ஆமா. அந்த சீரியல் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தது, அவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்ததுங்கிறத நீங்க எப்பாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அந்த ஸ்பாட்ல கேதுங்க? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நான் கஸ் பண்ணல. பட் ஆனால் செம சரி, சரி. இன்டெலிஜென்ட்ன்றதை எல்லாருமே அந்த அந்த மெட்டிவலி டீமே அவங்கள கண்டுபிடிச்சிது. எஸ்பெஷலி காயத்ரி சொல்லுவாங்க, அதில் நடிச்ச அந்த ஹீரோயின் நடிச்ச காயத்ரி சொல்லுவாங்க, இந்த பொண்ணு பாருங்க பெருசா வருவா, ரொம்ப இன்டெலிஜென்ட் அது. பட் அப்போ அது சீரியஸ் கேரக்டர் தான். மெட்டிவலி சீரியலே கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து சீரியஸான கேரக்டர் தானே. ஆனால் பட் அந்த பொண்ணு வந்து ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும் அதுக்கிட்ட. ஒரு ஊர்லேருந்து வந்த அப்படியே அந்த இது இருக்கிறதுனால அது ரொம்ப இருந்து அது அந்த மாதிரியே பேசும். அந்த அப்படியே இப்போ வரைக்கும் அப்படி தானே பேசுது அது. அதனால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி பயங்கர இன்டெலிஜென்ட், செம்ம இன்டெலிஜென்ட் அந்த பொண்ணு. ஐயோ நானுமே என்னடா இது ராசிமதுரம் படத்தில் தான் அதுக்கு செம்ம கேரக்டர் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அது அழுதுன்னு ஒரு இவரோட ஒய்ஃபாக வரும், இல்லை இவர் நம்ம ராஜ் கபூரோட ஒய்ஃபாக தான் வரும். நீங்கள் செம்ம கேரக்டர், தங்கச்சியாக வரும், போட்டு பின்னி எடுத்துக்கு என்னடா அது இந்த நடிப்பு, அதில் சீரியஸ் தான். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி காமெடிக்கு வந்துச்சு. இப்போ தினந்தோறும் நாகராஜ் சார் இங்க வந்திருந்தப்போ அவங்கள பத்தி கூட சொல்லியிருந்தேன். அதுல வந்து நீங்க லெண்டிங் லைப்ரரி வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பீங்க. அதுல அந்த அவரு சொல்லி கொடுத்ததான் நீங்க அப்படியே பண்ணீங்களா, இல்ல இப்ப காமெடியில எப்படி வடிவேல் சார் எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு அது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஏன்னா அந்த நேம் லிங்க் பண்ற மாதிரி ஒரு இது எழுதியிருப்பீங்க, லைஃப் இஸ் அ டிராமா பட் ஐ வாண்ட் பூமா. அந்த நேம் எப்படி கொண்டு வந்து சிங்க் பண்ண பாத்தியா அப்படின்லாம். அதுல நீங்க நாகராஜ் சாரை பத்தி சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வராரு, ஆடியன்ஸ்க்கு இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு சார். இல்லை அது ஃபுல்லாக முழுக்க முழுக்க நாகராஜ் சொன்னதான். லைஃப் இஸ் எ ட்ராமா ஐவான் பூமா எப்படா மாமா அப்படின்னு அப்படி முரளி அது வந்து நாகராஜ் சொல்லி கொடுத்தது தான். நாகராஜ் வந்து எப்படின்னா அந்த கதையை வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து யார்ட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, யார்ட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் டைரக்டர் ஆனவர். அவர் ஒரு 10 நாளாக ஏதோ ஒரு டைரக்டர்கிட்ட போனார், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டார். ஆனால் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், அவர் வந்து டைரக்ஷனுக்கே ட்ரை பண்ணுறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணாது, டைரக்டர் சௌதர் அப்படி. எனக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போலாம் ஈஸி சார். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், பண்ணிவிட்டு டக்குன்னு டைரக்டர் ஆகிடலாம். இப்போ பிரதீப் ரங்கநாத மாதிரி அது மாதிரி இது மாதிரி அது ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. இப்போது அப்போல்லாம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் நீங்கள் டைரக்ஷன் சான்ஸே கிடைக்கும், முயற்சி பண்ண முடியும். எப்படா இருந்தாலும் நான் வந்து இவர் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவேன். நான் தினந்தோறும் நாகராஜ் செல்வம்னு சொல்லிட்டு ஹிண்டில் ஒர்க் பண்ணார் ட்ரிப்ளிகேனில், அவர் ரூமில் தங்குவோம். நாகராஜ் எல்லாரும் நம்புவான், வந்துருவாருங்க, நீங்கள் எப்படி தலைவாமா யோ என்னையா கொடுமையாக இருக்குது ஆனால் அப்படி சொல்லுவார் கதை. அவர் அவங்க தினந்தோறும் கதையை இப்படி சிலாகிச்சு சொல்லுவார். அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி கருப்பசாமி குத்தைதாரர் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி வெற்றி கொடியேட்டு இது மாதிரி படங்களை நீங்க வடிவேலு சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. வில்லாதி வில்லன் மன்னன் அப்படின்னு கவுண்டமணி சார் கூடயும் ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வடிவேலு வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்லாங், மதுரை ஸ்லாங்கு. அண்ணன் வந்து எப்படின்னா கவுண்டமணி என்ன எப்படின்னா ஆங்கிரி காமெடின்னு, அவர் ஆங்கிரி காமெடின்னு நாங்கள் ஒரு செல்ல பேர் வச்சுருக்கிறோம், கோவக்கார காமெடினார். அதெல்லாம் தெரியாது படா அப்படின்வார். அப்புறம் ஒரு படத்தில் சாருன்னு சொல்லுவார், செந்தியில் ஒருத்தன் அட்ரஸ் சுற்றி கேட்பானே, சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுமா, டேய் வாடா இவனை சாருன்றியே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டா, டேய் நீ வாடா, அவன் உன்னை சாருன்னு சொல்கிறானே அதை நீ ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்கிறேன், உனக்கு மனசாட்சி இருக்கடா, 2 பேருமே மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்களேடா. அந்த மாதிரி அண்ணன் வந்து நேச்சுரலாக இருக்கும் அந்த காமெடி. வடிவேல் வந்து அந்த பாடி லாங்குவேஜ், ஸோ அந்த ஊர் மதுரை, அவரோட ஊர் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் ஆஃப் இது. அதான் நான் ஒரு தடவை வடிவேல்கிட்ட சொன்னேன், தலைவர் நம்மளை மாதிரியே பேசி திருறான் தலைவர் நிறைய பேர் அந்த ஊரில் அப்படின்னு. சவுந்தரு அவன்ல மாதிரி நம்ம பேசி பழிச்சு சோத்துல மண்ணள்ளி போட்டுறாத அப்படின்னா. அப்படி தாய் சித்ராக்கு வரும்போது நீங்க சத்யராஜ் சார் கூட ரொம்ப க்ளோஸ். அவர் படம் நல்லா இல்லைன்னா ஓப்பனாவே என்ன தலைவர் இப்படி ஒரு படம் நடிச்சிட்டீங்கன்னு ஓப்பனாவே சொல்ற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி உங்களுக்கு வேற யாராவது அவ்வளவு க்ளோஸா அவங்க கிட்ட நீங்க ஓப்பனா பேசுற அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்களா? நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவேன், ஆனால் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்குவேன். ஏன்னா இவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியும். கேப்டன் வந்து ஒரு தடவை வந்து சொக்கத்தங்க படம் ஷூட்டிங்லாம் நடிக்க போயிருந்தேன். அப்போ ரமணா ரிலீஸ் ஆயிடுது. அப்போ கேப்டன் வந்து உட்காந்துருக்காரு, போஜராஜ் எல்லாம் அந்த மேக்கப் அசிஸ்டன்ட் எல்லாம் சோத்துராஜ் கீத்துராஜ். அப்போ கேப்டன் கேட்குறாரு, கேப்டன் நான் போய் படம் பார்த்தேன் கேப்டன், ரமணா சூப்பராக இருக்குது கேப்டன், அந்த இது கிளைமேக்ஸை ஒத்துக்கிட்டாங்களா, எப்படி நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறாங்களான்னு.
அந்த கிளைமேக்ஸ் தான் படமே கேப்டன், சூப்பராக இருக்குது, நீங்கள் இறந்தது தான் வந்து ஹைலைட்டே அப்படின்னா. உடனே ஏய் பாத்தியாடா இவெல்லாம் சாகக்கூடாதுன்னு நானுங்க, நான் செத்தா ஏற்றுக்க மாட்டேன், எப்படி சொல்கிறார் பார்த்துல, இதான்டா உண்மை, போங்கடா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஏற்றுக்குவாங்க எல்லாருமே. நம்ம அதை சொல்கிறதுக்கு தயக்கப்படுறோம். சில பேர் என்ன தான் லேட்டாக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆமாம் இல்லை அன்றைக்கி சொன்னால் கரெக்டாக தான் இருந்தது இல்லை. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு யார் அக்செப்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மாதிரி ஆள்கிட்ட சொல்கிறது நல்லது. ஆனால் உண்மையிலேயே ராம்நாத் அந்த கிளைமேக்ஸ் அதனால தானே ஆமாம் ஆமாம் கன்ஃபார்ம் ஹிட்டு காரணம் அது. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி சார் உங்க கூட பேசினதுல. நன்றி நன்றி, தேங்க்யூ. நீங்கள் இது மாதிரி மனம் திறந்து பேசினதுனால பிரச்சனைகள் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? வாய்ப்புகள் கம்மியாகும். சத்யராஜ் சொல்லுற எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று இடிக்குதே, வாய் தான் வேற என்ன அப்படின்னா அது மாதிரி. அது என்ன இல்லை சார், நீங்கள் ஓப்பனாக இருக்கலான்றது முதல்லலாம் ரொம்ப அநியாயம் சார். தெரியாது, நம்ம ராவாக வரோம்ல ஊரில் இருந்து, அந்த 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 ஒரு சினிமாவில் பழகி தானே அது நமக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு காலேஜுக்கே போகிறோம், காலேஜில் வந்து நம்ம ரேகிங் உள்ளே போகும்போது இப்படி பண்ணால் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம், இப்படி பண்ணால் ஒரு சின்ன நெளிவு சுழிவை கற்றுக்கும்ல, அது போக தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்தவங்க வந்து நம்ம ஊரில் இருந்து அப்படி தான் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம உள்ளே வரோம். வந்தவொடனே வாசார்ட்டே சொன்னேன் நான், அவருக்கு இன்னும் லைட்டாக அந்த வருத்தம் இருக்குது மேலே. அப்படியா? ஆமாம் நடிகன் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி படம் வேலை கிடச்சிருச்சு. இப்போ நடிகன் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன், டேரக்டர் கேட்குறாரு எப்படியா இருக்குது அப்படின்னா, டபுள் பாசிட்டிவ் ரொம்ப கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ணாமலாம் இருக்கும்ல, அது மியூசிக் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி இருக்கும். எனக்கு 3வது படம் அது. எப்படி இருக்கிறவனே நான் சொல்கிறேன், வேலை கிடச்சிருச்சு அளவுக்கு ஒரு இது இல்லை சார், ஒரு grip இல்லை சொல்லிட்டேன் நான். அது எடிட் பண்ணி எல்லாம் இதாகும் போது கரெக்ட் ஆகிறியா, அது ஒரு பேட்டர்ன் எவ்வளோ. நான் சும்மா இல்லாமல் என் ரூம்மேட் ஒருத்தன் தான், அவங்ககிட்ட அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவங்ககிட்ட நான் உளறிட்டேன், பரவாயில்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டேன். இவன் அப்படியே போய் அந்த எடிட்டர்கிட்ட சொல்லிட்டான். எடிட்டர் வந்து டைரக்டர்கிட்ட வந்து என்ன உங்கள் அசிஸ்டண்ட்டே வந்து இப்படி சொல்கிறாருன்ட்டார். அடுத்த நாள் காலைல சின்ன தம்பி ஷூட்டிங்கு, வாசன அவசரம், படம் பிடிக்கலாம் போயா, எதுக்கு அங்கே போய் சொல்லுங்கள் சார் நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை சார் சொல்லிட்டு அப்புறம் அருள்லாம் இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நடிகன் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபுட்டேஜில் இது பண்ணி படம் எக்ஸ்ட்ரானல் ஹிட், பெரிய ஹிட், எக்ஸ்ட்ரானல் ஹிட். அப்போ தான் நான் அவனை ரியலைஸ் பண்ணேன், டபுள் பாசிட்டிவ்ங்கிறது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது ஃபுட்டேஜ் அது இது ட்ரிம் பண்ணி வந்தால் தான் ஒரு படமாக இது பார்க்கும் போது நமக்கு இன்னும் ஆனால் புதுசாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு தெரியல சினிமா பற்றி. எனக்கு ரியலைசேஷன் கொடுத்தது அது. ஆனால் வாசாருக்கு இன்னும் ஒரு சின்ன நீ நடிகன் ஓடாதுன்னு சொன்ன இல்லையா சார், ஓடாதுன்னு சொல்லவே இல்லை சார். அது மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் வாசார்கிட்ட வந்து நான் வியந்த விஷயம் என்னென்னா, டிஸ்கஷனில் வந்து ஈகோவே பார்க்க மாட்டேன் சார். நீங்கள் என்ன கரெக்ஷன் நம்ம சீன் சொல்லுவார், சொன்ன உடனே நாங்கள் அப்படியே நான் அருள் தெரியல, அருள் நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் என்ன பண்ணுவோம், வாக் அவுட் பண்ணுவோம். அப்படியே சீன் பிடிக்கலனா இப்படி ஒரு சீன் அப்படின்னு சொல்லுவார், நாங்கள் உடனே அப்படியே 2 நிமிஷம்ட்டு ஃபஸ்ட்டு அருள் கிளம்புவான், அப்புறம் நான், அப்புறம் மதி எல்லாம் அப்படியே வந்துட்டு வெளியிட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பற்றி பேசி போடல, எல்லோரும் பேசுகிறேன், அசிஸ்டன்ட் டேரக்டர் பேசுகிறேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த சீன் யோசிச்சியா, அது வேறு எது மாதிரி அது பண்ணியா புரிஞ்சுக்காரு, இதுக்காக தான் நீ வெளியில் போனானுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேறு சீன் அதை போட்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி. அப்புறம் 2வது சின்ன தம்பியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுச்சு கதை, அதாவது மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ 3 பேர் வந்து மனோரமாச்சி மிரட்டிட்டு போகிறாங்க, உன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லலை, நடக்கிறத வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன உடனே இப்போ இதுக்கப்புறம் சீன் வந்து என்ன அடிப்பானுங்க, இது பண்ணுவானுங்க, அது பண்ணுவாங்கன்னா அது ஒரு மாதிரி இழுக்குது. அப்போ திடீர்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு அசோசியேட் டைரக்டர், அவன் வந்து அதிகாரியில் ஒர்க் பண்ணுற, அப்படி 2 படம் சைமல்டேனியஸாக பண்ணுவார் டைரக்டர், உடன்பிறப்பு, அருண்பாண்டியன் படம். ஆமாம், அருண்பாண்டியன் படம். அந்த படம் வந்து அந்த டீம் வேறு, அதில் கதிர் இதுன்னு அதில் ஒரு கேங் ஒர்க் பண்ணுது. இங்கே சின்ன தமிழ் நானும் செல்வ விநாயகா அருள்கிரிலாம் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அந்த கிருஷ்ணன் வரா, அப்படி உனக்கு சின்ன தம்பி கதை தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு கதை சொல்கிறார், ஃபுல்லாக சொல்கிறார். சொன்னவொடனே அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸ் இருக்கும். உடனே கிருஷ்ணன் வந்து அது அடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக சார் ஒன்று பண்ணலாமா சார், அதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொன்னது சார். இப்போ அந்த ஒரு பைத்தியக்காரன் சுற்றினார்ல, எனக்கு கல்யாணம் அவனை விட்டு மனோரமாச்சி தாலி கட்ட வச்சானுங்க சார். எப்படி இருந்தாலும் பிரபு வந்துடுவார்ல, ஒரு விதவைக்கு ஒருத்தன் தாலி கட்டுற, பைத்தியக்காரன் வச்சு தாலி கட்டினா எப்படி வரும், எப்படி இருக்கும் கேட்டவனு. சூப்பர் சார், சூப்பரியா டக்குன்னு ஒரு 1000 கையில் கொடுத்தாரு, ஒன்றும் இல்லையா சூப்பரியா அப்படி. இந்த மாதிரி அங்கங்கே வேலை கிடச்சிடுச்சு படத்தில் சார். ஆனந்தராஜ் வந்து சொல்ல, அப்படி ஒரு நாய் கூட நாளைக்கு ஓட்டு போட வரக்கூடாதுன்ட்டு.
பார்த்தா கட் பண்ணியா தெரு எம்டி ஷாட் ஆமா, எம்டி ஷாட் எம்டி empty. ஷாட் எம்டி ஷாட், ஒரே ஒரு நாய் இருக்கும். தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸு. அது எதாச்சும் வந்த நாய் நாங்கள் தோறுத்தரும் போகவே மாட்டேங்குது. தெலுங்கில் படம் பண்ணும்போது அந்த நாயை கட்டி வச்சு எடுத்தானுங்க. சினிமாவில் எப்படிலாம் வந்து அந்த இது நடக்குது, இந்த மேஜிக். இந்த டைலாக் சிங்க் ஆயிடுச்சுல அது. அதுதான் ஒரு நாய் கூட ஓடி ஒரே ஒரு நாய் மட்டும் டெங் அப்படின்னு நின்று பார்க்கும். அது எதாச்சும் நடந்தது, நாளையோட கல் எடுத்து பாரு, சரி முடியாத மாதிரி ரெண்டு போட்டோன்னா அது எதாச்சும் நடந்தது. ஆனால் அது அவ்வளோ கிளாப்ஸு. சில விஷயங்கள் அப்படி தான். அது சினிமாவில் மேஜிக் தான், எல்லாமே மேஜிக் தானே உங்களுக்கு. சத்யராஜோட உதவி இயக்குனராக பணியாற்றுறது எப்படி இருந்தது? வில்லாதி வில்லன் படத்தில் அது ரொம்ப ஹைலைட்டு. நீங்கள் வந்து இந்த எம்ஜிஆர் மாதிரி இப்படி கையை தூக்குனீங்கல்ல இரவு பூக்கள்ல, மல்லி மல்லி சிண்டும் மல்லின்னு ஏதோ ஒரு பாட்டுக்கு, அங்கேருந்து நிறுத்திட்டோம் சார். கவுண்டமணி என்ன வாரத்தில் நீ என்னப்பா ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்றன்னு அண்ணே, ஆனால் நீ சொன்ன பாரு அதாண்டி இன்னைக்கு வருத்தமாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எடுத்து மரத்தில் ஜலத்தை எடுத்து அப்படி ஊற்றிக்குவார் இந்த மாதிரி சொன்னோன்னே சூப்பராக இருக்குது. சரி சீனை வச்சுருவார் பொழுது நான் கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை.